நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் இதே உற்சாகத்தோடு அப்புறம் போகிறவர் போல் அவர் காணப்பட்டாலும் என் மீது அவர் நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து என் மீது அவர் நோக்கமாயுள்ளார் என்பதை நம்ம எல்லாரும் டிக்ளேர் பண்ணி பாடுவோமா? போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷமாய். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார், ஆனால் ஈசாவுக்கு புது வாழ்வளித்து அவனை பலுகி பெருக செய்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். சொல்லுவோமா? எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர்,
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயில்லார் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மீது நோக்கமாயில்லார் சொல்லுவோமா நினைவெல்லாம் அவர் அறிவார் என் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் தோளில் சுமக்கின்றவர் சொல்லுவோமா காக்கின்றவர் உருவாக்கின்றவர் அவர் காக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் இன்னொரு முறை சொல்லுவோம் அவர் காக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் கைகளை தட்டியான தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா அப்புறம் போகிறவர் போல அவர் காணப்பட்டாலும் என் மீது உன் மீது அவர் நோக்கமாயுள்ளார் is always thinking about us ஆண்டு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறார் நம்ம யோசித்து கொண்டிருக்கிறார் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை குறித்தோ நம்ம எதிர்காலத்தை குறித்தோ நம்ம குடும்பத்தை குறித்தோ நம்ம பிள்ளைகளை குறித்தோ யோசிப்பதை விட அதிகமா தேவன் யோசனையாயுள்ளார் நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம யோசிக்கிறத விட நம் தேவன் அதிக யோசனையாயுள்ளார் அவர் நினைவுகளை நாம் எப்பொழுது இருக்கிறோம் என்னோட எல்லாரும் இணைஞ்சு நம்ம ஆண்டவரை பாராதிக்கலாமா எல்லாரும் ஆராதனை சிந்தையோட விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர் விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர் நல்லவரே சர்வவல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே
தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே. எல்லாம் இருக்கிற இடங்கள் அப்படியே ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கொண்டே இருப்போமா? அப்பா, நீங்க காட்டின அந்த தரிசனங்கள், அப்பா நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள், நீங்க கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள், ஆண்டவரே நீங்க என்ன செய்ய போறீங்கப்பா? அப்பா, என்னுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுது அதை செய்ய போறீங்க? ஆண்டவரே நீங்க நினைவா இருக்கீங்க. நான் அடுத்து அதற்காக என்ன செய்யணும்? என்னோட தரிசனங்களுக்காக நான் என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணணும்ப்பா? நான் என்ன கொடுக்கணும்? நான் என்ன செய்யணும்? அப்பா எனக்கு சொல்லுங்க. இந்த இடத்துல எல்லாரும் அவரை பார்த்து கரங்களை உயர்த்தி, எல்லாம் நம்ம கரத்தை உயர்த்தி, எல்லாம் நம்ம கரத்தை உயர்த்தி நம்ம அவரை பார்த்து நம்ம அப்படியே பாடிக்கொண்டே இருப்போமா? அவரை பார்த்து நம்ம ஜெபித்துக் கொண்டிருப்போமா? அவர் கூட பேசுற இந்த நேரத்துல எல்லாரும் ஒரு பக்கம் மியூசிக் போகட்டும், நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணலாமா? எனக்காக நீங்க வைத்திருக்கிற தரிசனங்கள் எப்பொழுதப்பா, எப்பொழுது நீங்க நிறைவேற்ற போறீங்க? நாங்க என்ன செய்யணும் ஆண்டவரே? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்பா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்போமா? கேட்போமா? ரமணா ரமணா ரம பதில்கள் அப்பா, எங்களுக்கு ஆன்சர்ஸ் சொல்லுங்க. ரமலா ரமலா ரமணா ரம சங்க ரமணா, உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா அடுத்து எந்த காலேஜ் போகணும், என்ன ஸ்கூல் போகணும், என்ன எஜுகேஷன் போகணும், என்ன வேலைக்கு போகணும், எனக்கு அடுத்து நான் கெரியர் சேஞ்ச் பண்ணணுமா? நான் இந்த இடத்தை நான் வாங்கணுமா? நான் இந்த வேலையை செய்யணுமா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கணுமா? நான் என்ன பண்ணணும்? இந்த கதவு எனக்கு திறந்திருக்கு, இது வழியா நான் உன் பிரவேசிக்கணுமா வேண்டாமா? நான் இதை செய்யணுமா வேண்டாமா? இதை நான் படிக்கணுமா வேண்டாமா? என் குடும்பத்திற்கு இதை நான் பண்ணணுமா வேண்டாமா? விவரிக்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவரே. தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் கொடுக்கிற என்னுடைய தேவனே, சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. தடைகள் வந்தாலும் அதை மேற்கொண்டு போக கிருபையோ பலத்தையோ தாங்க. தாங்கப்பா, தாங்கப்பா. எல்லாரும் கேட்போமா? துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் இருக்குமே. தாமதமானாலும் அது நன்மையால் முடியும். தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் இருக்குமே. தாமதமானாலும் அது நன்மையால் தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் இருக்கும். தாமதமானாலும் நன்மையால் முடியுமே. தடைகள் வந்தாலும் தாமதமானாலும் அது நன்மையால். தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் இருக்குமே. தாமதமானாலும் அது நன்மையால். ஒரு முறை சொல்வோமா? தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் இருக்கும். தாமதமானாலும் அது நன்மையால் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஒரு முறை சொல்லுமா? நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, என் ஆதாரமே. தகப்பனே, இந்த நேரத்திலும்ப்பா
துவங்கியதை முடிக்கிற இந்த தேவனை நாங்கள் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ, எங்களுடைய தரிசனங்களை நிறைவேற்றுகிற தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தரிசனங்களை நோக்கி நாங்கள் ஓடல, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த தரிசனங்களை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பேசின தீர்க்க தரிசனங்களை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் கர்த்தாவே, oh, tell us what we should do, show us the path, open us the doors. ஓ, கதவுகளை திறங்க, வழியை ஏற்படுத்தி கொடுங்க, என்ன செய்யணும் எங்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் answer their questions. அப்பா, அவருடைய கேள்விகளுக்கு பதிலை சொல்லுங்க. give them plans, திட்டங்களை போட்டு கொடுங்கப்பா. உங்க சித்தத்தை என்ன உங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை நீங்க செய்ய போகிறதுக்காக நன்றி. விவரிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறதுக்காக நன்றி. உங்களுடைய பாதப்படியில் நான் அனைத்தையும் வைக்கிறேன். we come to your feet. It is our comfort place. எங்களுடைய அஸ்திவாரம், எங்களுடைய ஃபவுண்டேஷன் உடைய பாதம். அங்க வரோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக, உடைய வசனங்களுக்காக நன்றி. இதை பிடித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து ஓட எங்களுக்கு பலத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம சிந்திக்கலாம். 19 அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 19 30வது வசனத்தை நம்ம படிக்கலாம். யோவான் 19:30. யாராவது ஒருத்தவங்க எடுத்தவங்க வாசிங்க. ஆண்டவருக்கு நன்றி. சாரி. காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு என்ன சொன்னார்? முடிந்தது. இயேசு சொன்னதை தான் நாம் விசுவாசிக்கணும். இன்னைக்கு உலகத்தில் இதெல்லாம் நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய மனசில் குழப்பம்லாம் எல்லாருக்கு, நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு அதுதான் ஒரு உணர்த்துதலாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு மனசில் என்ன குழப்பம் இருக்குன்னா, இதெல்லாம் எப்படி என்னால் செய்ய முடியும், இதெல்லாம் நான் எப்படி செய்ய போகிறேன், இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு எங்கே பலன் இருக்குது, இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு எங்கே வசதி இருக்குது, இதெல்லாம் செய்கிற அளவுக்கு எனக்கு எங்கே நல்ல சூழ்நிலை இருக்குதுன்னு நிறைய பேர் மனசில் என்ன பண்ணுவோம், நினைப்போம். இயேசு என்ன சொன்னார் சிலுவையில்? முடிந்தது. இல்லை, நம்ம பாட்டு கூட பாஸ்டர் ஆல்ரின் பாட்டு பாடுறான்ல, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம், சாபம், தரித்திரம் எல்லாம் முடிந்தது. இல்லை, முடிந்ததுன்னு அந்த வார்த்தையை வச்சு அந்த ஊழியக்காரர் ஒரு பெரிய பாட்டை பாடி இருக்கிறார். உண்மையிலே சந்தோஷம்தான் நமக்கு. அதெல்லாம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் கூட உங்கள் தனி ஜபங்களில் ஜபம் பண்ணிக்கோங்க. ஜூலை மாதம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட பாஸ்டர் ஊழியத்துக்கு வராரு. ஜூலை மாதத்தில் ஒரு 2 நாள் நம்ம கூட ஆல்ரின் ஜோசப் ஊழியம் செய்கிறதுக்காக வராரு. இப்போத்துலேருந்தே உங்கள் ஜபங்களில் அவருக்காக ஜபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20, 21 நம்ம கூட அவர் இருக்கிறாரு. ஜூலை 20 மெல்கிஸுடைய பிறந்தநாள் கூட. அதனால் அவர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்தான் நமக்கு. மெல்கிஸ் இருக்க மாட்டார் அந்த நாட்களில், ஆனால் ஆல்ரின் பாஸ்டர் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நல்ல ஊழியம் செய்கிறவங்க நம்ம நடுவில் வர்றது நமக்கு சந்தோஷம்தான். இப்போ கடவுளை உயர்த்தி பாடுற ஆட்கள், மகிமைப்படுத்துகிற ஆட்கள் இல்லை. அதாவது சிலர் ரொம்ப திறமை இருக்கும், ஆனால் ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி நம்ம ஊரில், நம்ம மெட்ராஸில் சொல்கிறோம்ல, ரொம்ப சீன் போடுறாங்கல்ல, அவங்கள எனக்கு பிடிக்கிறது இல்லை. திறமை இருந்து யாரெல்லாம் அமைதியாக அந்த திறமையை ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் நமக்கு சந்தோஷம்தான், அவங்கள பயன்படுத்துறது நமக்கு. சில திறமை இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அளவுக்கு மீறி ஒரு ஆடம்பரமாக இருக்கணும் அப்படியெல்லாம் நினைப்பாங்க. அவங்கெல்லாம் நமக்கு அவசியமும் இல்லை. நம்ம சபைக்கு அவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்கிறாங்க, பொருந்தி வர மாட்டாங்கிறாங்க. அதனால் நம்ம அவங்கள அவங்க வரணும்னு நினச்சா கூட நான் அனுமதிக்கிறது இல்லை அப்படிப்பட்டவங்கள.
இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு, நல்ல பாட்டுங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. நம்ம இந்த கடந்த வாரம் கூட அவர் பாட்டு நம்ம சபையில் பாடணும்ல, தடைகளை. அதான் அந்த மாதிரி நல்ல பாடல்கள்லாம் பாடி, ஆனால் அமைதியாக ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அது கற்றுக்கிடணுங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கிருப வரங்கள் அல்ல. கிருப வரங்கள்லாம் சிலருக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட வரங்களை வச்சுக்கிட்டு தாழ்மையாக வாழ்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியல. அந்த தாழ்மையை கற்றுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஊழியக்காரங்களை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. இயேசு காடியை வாங்கின பின்பு என்ன பண்ணுறாரு? முடிஞ்சுது, எல்லாம் என்ன பண்ணிருச்சு? முடிஞ்சிருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, முடிந்ததுன்னு சொல்லுங்க. என்ன முடிஞ்சது? உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சது. எதெல்லாம் முடியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஜெபம் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் என்ன பண்ணிருச்சு? முடிஞ்சிருச்சுங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. உலகத்திலே சொல்லுவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு, இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், முன்னால் உட்காந்துருக்கிறா வாலிபு பிள்ளை. அதனால் அவளை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவளுக்கு கல்யாணம் பார்க்கல, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்காக அவளை எடுத்துக்கிறேன். உலகமாக ஆட்களை என்ன சொல்லுவாங்க, இனிமேல் என்ன ஒரு மாப்பிள்ளை பிறந்து வளர்ந்து வந்து அவளை கல்யாணம் பண்ண போகிறான்னா, அவளுக்கு எங்கேயோ ஒரு மாப்பிள்ளை என்ன பண்ணுறான், இருக்கிறான். அவனை என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். அவள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம கண்டுபிடிச்சிடணும் இல்லை? அப்போ இது நம்ம உலகத்திலேயே இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய மக்களாகிய நம்ம ஜெபம் பண்ணி அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணுமே தவிர, இனிமேல் நம்ம பையனுக்காக நம்ம பொண்ணுக்காக ஒரு மாப்பிள்ளையோ ஒரு பொண்ணோ என்ன பண்ண போகிறதில்ல. இப்போ அவர் எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருக்கிறாருங்க. எங்கே இருக்கிறாரு நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த சர்ச்சிலேயே இருக்கிறாரா, இல்லை சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறாரா, எந்த சபையில் இருக்கிறாங்க, எந்த ஊரில் இருக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. அப்போ இந்த பிள்ளைக்கான எதிர்கால காரியம் முடிஞ்சிருச்சா, இல்லை இனிமேல் முடிய போதா? முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? முடிச்சு வச்சுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, இந்த கல்யாணம் பண்ணி வச்சோம்ல 24ஆம் தேதி, அந்த தம்பி நேற்று ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணார். ஃப்ரான்சிஸ் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ரொம்ப நன்றி, நீங்கள் கல்யாணத்தை நல்லா நடத்தி கொடுத்தீங்க. நான் ரிசப்ஷனுக்கு வர முடியல, என்னால் கல்யாணம் மட்டும்தான் நடத்த முடிஞ்சுது. ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி பாஸ்டர் அப்படியெல்லாம் சொன்னார் அவர். ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு நாள் என்னுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதிகாலை வேளையில். அப்போ ஆண்டவர் எனக்கு 128ஆம் சங்கீதத்தை தான் கொடுத்து, இதை படித்து ஜெபம் பண்ணு அப்படின்னு எனக்கு கொடுத்தாரு. நான் 128ஆம் சங்கீதத்தை படித்து நான் ஜெபம் பண்ணேன். நீங்களே எனக்கு 128ஆம் சங்கீதத்தையே பிரசங்கம் பண்ணது எனக்கு ரொம்ப தீர்க்க தரிசனமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நீங்கள் அந்த வசனத்திலேருந்து பிரசங்கம் பண்ணது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு அந்த தம்பி சொன்னார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிடுறோன்னா, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே எல்லாம் முடிச்சு வச்சுட்டார். உங்களுக்காக எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாருன்னா முடிச்சுட்டார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்முடையவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷருடைய இருதயத்தில் அது தோன்றவில்லை. ஆகிலும் தேவன் தம்முடைய ஆவியினால் அவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்காக ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பெரிய வரைபடத்தை வரைஞ்சி வச்சுட்டார்ல. அதை நோக்கி இந்த ஊழியம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பயணித்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி தான் இந்த ஊழியம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கித்தான் இந்த ஊழியம் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு வரைபடத்தை ஆண்டவர் ஏற்கனவே இந்த ஊழியத்துக்காக வரைஞ்சி வச்சுட்டார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒரு வரைபடத்தை ஆண்டவர் வரைஞ்சி வச்சுட்டார். உங்களுடைய டெஸ்டினி என்னன்னு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வரைபடத்தை வரைஞ்சி வச்சுட்டார். அந்த வரைபடத்தை நோக்கி நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, நான் போய்கிட்டு இருக்கேன். இதுல என்ன கவனமா இருக்கணும்னா, நான் அந்த பக்கம் இந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம நான் ரொம்ப கவனமா ஒரு குறிக்கோளோட போய்கிட்டே இருக்கணும். அதான் முக்கியம். சில நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வரும். சில நேரங்களில் நம்மளை சாத்தான் ரொம்ப சோதிப்பான். சில சமயங்களில் பிசாசனுடைய சோதனைகள், நம்முடைய மாம்ச சோதனைகள் எல்லாம் நமக்கு நிறைய வரும். நீ அங்கே போ, இங்கே போ, அது உனக்கு நடக்கும், இது உனக்கு நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்.
நமக்கு ஒரு ஒரு மனசு அப்படி ஒரு ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த மாதிரி நேரங்களில் நான் என்ன முடிவு எடுக்கிறது, இந்த மாதிரி நேரங்களில் நான் என்ன தீர்மானம் எடுக்கிறது, என்ன பண்ணுங்க, வழி நடத்துங்க. ஏன்னா அந்த தேவன் நமக்காக என்ன முடிஞ்சதுன்னு சொன்னாரோ அதுக்கு போய் நம்ம சேர்றதுக்கு ஏதுவாக காரியங்களை அமையணும். அப்போ நம்ம எடுக்கிற முடிவு தப்பாயிடக்கூடாது. எடுக்கிற முடிவு தப்பாயிட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. எரேமியாவா ஆண்டவர் கோயவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அவன் மண்பானை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எரேமியா உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருல்ல. ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை பாருங்க. எரேமியா தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 40-45வது அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கிறேன். அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ கோயவன் வீட்டுக்கு போ. அவர் எதுக்குன்னு கேட்டாரா? கேட்கல. பேசாம எழுந்து எங்க போறாரு? கோயவன் வீட்டுக்கு. கோயவன் மண்பானை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 4 பானை செஞ்சதை பார்த்துருப்பாரு. 5வது ஒரு பானையை கோயவன் என்ன பண்றாரு, பிடிக்கிறாரு. அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் கையில் அது என்ன பண்ணுது, கெட்டு போகுது. அதில் சுற்றுவாங்கல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. பார்த்துருக்குறேன் கிராமத்தில் பிறந்ததுனால. ஆனால் அது எப்படின்னா அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியாது. ரொம்ப அபாரமான ஒரு டெக்னிக் தான் அது. அதை அவன் கையில் அப்படி கெட்டு போய் அப்படி வளைஞ்சிருது. அந்த பானை வளைஞ்சி உடஞ்சிருது. உடஞ்ச உடனே அந்த மண்ணை தூக்கி போட்டுடுறாரா? இல்லை. அந்த மண்ணை பிசைஞ்சு மறுபடியும் அதை வேற ஒரு பாத்திரமா என்ன பண்றாரு, வணையிறார். சில நேரங்களில் நம்ம தப்பு செய்யும்போது இதான் நடக்குது. நம்ம எங்கேயாவது ராங் டிசிஷன் எடுக்கும்போது, நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தவறான முடிவு எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கடவுள் நம்மளை மன்னிச்சிடுறாரு. மன்னிச்சுட்டு மறுபடியும் அவர் இன்னொரு விதமா நம்மளை என்ன பண்றாரு, வணையிறார். ஆனா அவர் நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு நோக்கம் இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. 138வது சங்கீதத்துல 8வது வசனம்னு நினைக்கிறேன், படிங்க. 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கரத்தின் கிரியைகளை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் குடும்பத்துக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் குடும்பத்துக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்போ எனக்கு அடிஷ்னலாக ஒன்று கிடைச்சிருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், கர்த்தர் என் பேர பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா அடிஷ்னலாக கிடைச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கணும் இல்லை கூட. நம்ம இப்போ அதை விட முடியாது. பேர பிள்ளைய நம்ம இனி சொல்லும் போதெல்லாம் யாரையும் சேர்த்துக்க வேண்டியது இருக்கு. நான் அடிஷ்னலாக ஒரு ஆளை கூட சேர்த்துக்க வேண்டியது இருக்கு. கர்த்தர் என் பேர பிள்ளைக்காகவும் யாவையும் என்ன பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் அல்லாட். அது மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நீங்களே என்ன பண்ணுவீங்க, சொல்லுவீங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இங்கே இருப்பீங்க அல்லது இல்லாமல் இருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கிட்ட போய்கிட்டு இருப்பீங்க சிலர். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும்போது நீங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்க. நீங்களும் என்ன பண்ணிடுவீங்க, ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி அது ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸு. அதை வார்த்தைகளில் நம்மளால் என்ன பண்ண முடியல, விவரித்து சொல்ல முடியல. நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கண்ணு எப்போவுமே யாரையே தேடிக்கிட்டு இருக்குது. எங்கே அந்த பேர குழந்தை, எங்கே அந்த பேர குழந்தை காணுமே, அவன் எங்கே போயிருக்கான், எங்கே வச்சுருக்காங்க அந்த பிள்ளைய. காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் உடனே சிஸ்டர்கிட்ட கேட்பேன், என்ன பண்ணுறான் பையன்? அவன் தூங்கிட்டு இருக்கான். இன்னும் முழிக்கலையா? இன்னும் முழிக்கலைங்க அப்படிம்பாங்க. சரி சரி, முழிச்ச உடனே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். முழிச்ச உடனே கொண்டு வந்துடுவாங்க சிஸ்டர். கொண்டு வந்து நம்ம ரூமில் விட்டால் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார், கதை எல்லாம் பேசுவார். அதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொல்கிற கதையெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கேட்கலாம். ஓட ஆரம்பித்தா தான் நமக்கு பயம். படுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
ஓட ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு நம்ம கோபமெல்லாம் வெளியே வந்துடும். அது வரைக்கும் நம்ம கோபமே தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிறத நீங்கள் நல்ல விசுவாசிங்க. நீ சொல்லுங்க, ஆண்டவர் என்ன ரொம்ப நல்லவர், எனக்காக எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து முடிப்பார்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. ஏசு சொல்றாரு முடிந்தது. அப்போ முடிஞ்சிருச்சு இல்லை? தம்முடையவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை ஆயத்தம் பண்ணினாரா, பண்ண போறாரா? ஆயத்தம் பண்ணிட்டார், எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டார், எல்லாம் ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டார். எதுவுமே இனிமேல் ஆயத்தப்படுத்துறதுக்காக இல்லை, எல்லாம் ரெடி. உங்க லைஃப்ல ஆண்டவர் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க லைஃப்ல என்ன பண்ணிட்டாரு? டிசைன்டு. எல்லாம் எவ்ரிதிங் டிசைன்டு, எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்காக டிசைன் பண்ணி வச்சிருக்கிறத நீங்க சுதந்தரிக்கணும், கிளைம் பண்ணணும். நீங்க ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை கானான்ல இருந்து எகிப்துல இருந்து கிளப்பும் போதே அவங்களுக்கு எதை ரெடி பண்ணிட்டார் ஆண்டவர்? கானான. இவங்க போய் என்ன பண்ணணும்? கானான சண்டை போட்டு சுதந்தரிக்கணும். இவங்க போய் சண்டை கண்டை போட்டு அங்க இருக்கிறவனெல்லாம் விரட்டிட்டு என்ன பண்ணணும்? சுதந்தரிக்கணும். அதே மாதிரி நமக்கும் ஆண்டவர் இந்த இடத்த கொடுத்துருக்கிறாரு, மேலே கட்டுறதுக்கு உதவி செய்ய போறாரு. அங்கங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் அடிச்சு விரட்ட வேண்டியது தான் இனிமேல். சண்டை போடாமலா இருப்பானுங்க? அன்னைக்கே கானான்ல சண்டை தானே நடந்துச்சு. கானானை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேரோட சண்டை போட வேண்டியது யோசுவா. அப்ப நம்ம சபையை கட்டுறதுக்கு நிறைய பேரோட என்ன பண்ண வேண்டியது இருக்கு? யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. பிசாசோட யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ உங்களுக்கான சுதந்திரங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருந்தா கூட அதை நீங்க போராடி பெற்றுக்கொள்ளணும். அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? போராடி. சும்மாவே காணான போய் அப்படியே கொண்டு போய் ஆண்டவர் கொண்டு போய் அவங்கள காணான பெருக்கி விளக்கி சுத்தம் பண்ணி இந்தப்பா எல்லா ஆளுங்களையும் அள்ளி தூர போட்டு நீங்க போய் காணானில் உட்காந்துங்கன்னு சொன்னாரு? இல்லை, நீங்களே போய் சண்டை போடுங்க, நீங்களே யுத்தம் பண்ணுங்க. யோசுவா தலைமையில் நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுங்க? சண்டை போடுங்க. இப்போ நம்ம தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சண்டை போட்டுருக்கிறோம். பிசாசே, எங்க ஆலயத்தை கட்ட விடாம தடுக்கிறியா? இதோ நான் உனக்கு எதிராக என்ன பண்றோம்? போராடுறோம், ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆலயத்தை நாங்க என்ன பண்ண போறோம்? கட்ட போறோம். நம்ம பாட்டு பேசாம தூங்கிட்டு இருந்தோம்னா ஆலயம் கட்ட முடியுமா? சொல்லுங்க. நம்ம பாட்டுன்னு தூங்கிக்கிட்டு சரி ஆண்டவர் கட்டுற நேரத்தில் கட்டட்டும் அப்படின்னு இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. இரவும் பகலும் அதே ஜபம் தான், இரவும் பகலும் அதே சிந்தனை தான். அதே மாதிரி தான் உங்க பர்சனல் லைஃப்ல கூட ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இனிமேல் நம்ம கவலையே இல்லை, ஆண்டவர் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருல்ல. இருந்தாலும் நீங்க தான் அதை போய் சுதந்திரிக்கணும், நீங்க தான் போய் அதை பெற்றுக்கொள்ளணும், நீங்க தான் போய் அந்த யுத்த காலத்தில் நிற்கணும், நீங்க தான் அங்கே சண்டை போடணும், நீங்க தான் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தணும், நீங்க தான் முன்னால போய் நிற்கணும். நீங்க தான் சில நேரங்களில் கஷ்டமா இருக்கும், சில நேரங்களில் போராட்டமா இருக்கும், சில நேரங்களில் பிரச்சனையா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் எனக்காக இதையெல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், நான் விட மாட்டேன். எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதெல்லாம் நான் சுதந்திரிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தின அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற வரை யோசுவா ஓயாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. தளர்ந்தாரா யோசுவா? தளரவே இல்லை. யோசுவா பயந்தாரா? பயப்படவே இல்லை. யோசுவா எங்கேயாவது பின்வாங்கினாரா? பின்வாங்கவே இல்லை. யுத்த புருஷர்கள் எல்லாம், நான் அதான் யோசித்து பார்த்தேன், யோசுவா உண்மையிலேயே பெரிய ஆள் தான். ஏன்னா எவ்வளவு கத்தி, எவ்வளவு பட்டயம், எவ்வளவு ஈட்டி தயார் பண்ணி இருக்கணும், எவ்வளவு ஆளுங்களை ரெடி பண்ணி இருக்கணும், எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும், எவ்வளவு பெரிய ட்ரைனிங் அந்த ஆளு எடுத்திருக்கணும், அந்த ஆளுக்கு எவ்வளவு பலம் இருந்திருக்கணும், அந்த ஆளுக்கு எவ்வளவு சரீர பலம் இருந்திருக்கணும், மனசுல எவ்வளவு பலம் இருந்திருக்கணும், எல்லாரும் எப்படி உற்சாகப்படுத்தி இருப்பாரு, எல்லாரும் எப்படி தைரியப்படுத்தி இருப்பாரு, எல்லாரும் சொல்லியிருப்பாரு, பயப்படாதீங்க, கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறாரு, கானான் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவர் சொல்லும் போது கொஞ்சம் பேருக்கு சந்தேகமா கூட இருந்திருக்கும். ஆனா முதல்ல போய் ஒரே அடி அடிச்சு சில ராஜாக்களை காலி பண்ண உடனே எல்லாருக்கும் தைரியம் வந்துட்டு இருக்கும். ஒரு பெரிய சோல்ஜர்ல ஜாஷுவா. அப்போ ஜாஷுவாவை பற்றி நான் இங்கிலீஷ் சர்ச்சில் பேசினேன் இந்த சண்டே. நீங்க அதை வேணா போய் கேட்டு பாருங்க. ஜாஷுவா எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாருன்னு நான் யோசித்து பார்த்தேன். பெரிய வேலை செஞ்சிருக்கணும் இல்லையா? பெரிய வேலை செஞ்சிருக்கணும். மோசே ஜனங்களை வழி நடத்தினாரு. ஆனா இப்ப சுதந்திரிக்கிற இடம் அப்படின்னு வரும்போது ஜோஷுவா டயர்ட் ஆகல. அவ்வளவு சண்டை போட்டு டெய்லி சண்டையே போட்டுக்கிட்டு இருந்தனால தான் 110 வயசு வரைக்கும் தான் அவரால் வாழ முடிஞ்சுச்சு. டெய்லி சண்டையா போட்டுக்கிட்டு இருந்தா, டெய்லி பிரச்சனையே இருந்துகிட்டு இருந்தா நம்மளால நிம்மதியாவா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா, நம்மளை கர்த்தரே இந்த மாதிரி சண்டைகளை போடுறதுக்கு நம்மளை அனுமதிக்கிறார். இந்த மாதிரி சண்டைகளை போட்டா தான் நமக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும், நமக்கு ஒரு முயற்சி இருக்கும், நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும், நமக்கு ஒரு தாகம் இருக்கும், நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கும். நான் சோந்தரிக்கணும், நான் கட்டணும், நான் கட்டி முடிக்கணும், அந்த இடத்த நான் வாங்கணும், அந்த இடத்த நான் சோந்தரிக்கணும், சர்ச்சுக்காக இன்னொரு இடம் வாங்கணும், இன்னொரு இடத்த பெரிய இடத்த என்ன பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் இதுலயே நம்ம தள்ளாடிக்கிட்டு இருக்கிறோமே பாஸ்டர், இன்னும் பெரிய இடம் வாங்க போறீங்களா அப்படின்னாதீங்க. நம்முடைய கனவுகளை ஒரு நாளும் நாம் நிறுத்த போகிறதில்லை. நம்முடைய கனவுகள் நில்லாத கனவுகள். ஆமென். நம்முடைய கனவுகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கவே கூடாது. கடவுள் இந்த ஆலயத்தில் எவ்வளவு பணம் கொடுக்கிறாரோ அதை ஒரு சம்பளம் மாதிரி எனக்கு நீ எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறது எல்லாம் கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக செலவழிக்கக்கூடிய ஒரு சுபாவம் தான் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரே தவிர கடவுள் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறதில்லை. அப்படியானால் நம்மால் நிச்சயமாய் முன்னேறி செல்ல முடியும். நம்மால் நிச்சயமாய் நம்முடைய தரிசனங்களை நோக்கி நாம் போய்கொண்டே இருப்போம். நம்முடைய தரிசனங்களை கெடுக்க முடியாதுங்க. சில தடைகளை மனிதர்கள் ஏற்படுத்தலாம், பிசாசுகள் ஏற்படுத்தலாம். ஆனால் நீண்ட கால தொலைதூர தரிசனம் ஒரு நாளும் நிற்க போகிறதில்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த சபையை ஆண்டவர் எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே அவர் கொண்டு போவார். இங்கே ஒரு மகிமையை விளங்க செய்து அதை தொடர்ந்து மேலான ஒரு மகிமைக்காக இந்த சபையை எந்த இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போக அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை அவர் கட்டாயமாய் நிறைவேற்றுவார். அதற்கான நிலம், அதற்கான பணம் எல்லாம் ஆண்டவருடைய கைகளில் இருக்கிறது. அதற்கு தான் ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓயாத சண்டை, ஓயாத யுத்தங்கள், ஓயாத ஜெபம், ஓயாத போராட்டம், ஓயாத ஓய்வில்லாத ஆண்டவர் சமூகத்தில் உபவாசங்கள், ஜெபங்கள் எல்லாம் எதற்காக என்றால் அடுத்த தலைமுறைக்கு இந்த சபையை இன்னொரு தரிசனத்திற்கு நேராக எடுத்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். தேவன் ஒன்றை நினைத்திருப்பாரானால் அதை அவர் செய்தே முடிப்பார். அவர் செய்ய நினைக்கிறதை தடுப்பவன் யார்? அதை தடை செய்யக்கூடிய சக்திகள் எங்கே இருக்கிறது? ஆகவே யோசுவா தினம் சண்டை போட்ட மாதிரி நம்மளும் தினம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஜெபத்தில் போராட வேண்டியதுதான். ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்க வேண்டியதுதான். முழங்கால் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்க வேண்டியதுதான். அப்பொழுது உங்கள் குடும்பம் வெற்றி பெறும். அப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுக்க போகிற சுதந்திரங்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. இஸ்ரவேல்ல இருந்து எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு? சுதந்திரம் இருந்துச்சு. மோசே கூட புறப்பட்டு வந்த அத்தனை 12 கோத்திரத்துக்கும் சுதந்திரம் இருந்துச்சுன்னா இந்த சபையில கால் எடுத்து வச்ச ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் உண்டு. இந்த சபையில கால் எடுத்து வச்ச எந்த ஒரு மனுஷனும் சும்மா வீணா போக போறதில்லை. இந்த சபையில கால் எடுத்து வைத்து கர்த்தரை ஆராதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் கானான்ல ஒரு சுதந்திரத்தை, ஒரு பங்கை வச்சிருக்கிறார். அந்த பங்கை உங்களுக்கு கொடுக்கும் வரை கர்த்தர் ஓய மாட்டார். நீங்களும் ஓயாதீர்கள். ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். ஆமென். அதற்காக உங்கள் பிள்ளைகளை எழுப்புவார், உங்கள் குடும்பத்தை எழுப்புவார். அதற்காக உங்கள் சந்ததிகளை ஆண்டவர் எழுப்புவார். அந்த சுதந்திரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கு, சபையில் தொடர்ந்து 40 வாரங்கள் நான் விசுவாசத்தை குறித்து பிரசங்கித்தேன். 40 வாரங்கள் பிரசங்கித்தேன். ஆனால் நாம் எந்த காரியத்தை எதிர்நோக்கி போனோமோ அந்த காரியத்தை நம்மளால சக்சஸ் பண்ண முடியல. அதுக்காக நான் கவலையும் படலை. ஏனென்றால் சில நேரங்களில் நாம் தோல்வி அடைந்தால் கூட நாம் முயற்சி தானே செய்திருக்கிறோம். முயற்சியிலே தானே தோல்வி அடைந்திருக்கிறோம். முயற்சியே செய்யாமல் இருந்தால்தான் தவறு. முயற்சியிலே தானே தோல்வி அடைந்தோம், பரவாயில்லை. முயற்சியிலே தோல்வி அடைவது தப்பே கிடையாதுங்க. என்ன கேட்டா முயற்சி தான். அதில் 40 வாரம் நான் பிரசங்கித்தேன். ஆனால் நான் முயற்சியிலே தோல்வி அடைந்திருந்தாலும், நாம் அந்த இடத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிருந்தாலும் கூட அநேக விசுவாசிகள் அந்த காலகட்டத்தில் வீடுகள் வாங்கி குடியேறினார்கள். அநேக விசுவாசிகள் வீடுகள் வாங்கினாங்க, நிலங்கள் வாங்கினாங்க, குடியேறினாங்க. பல வீடுகளை போய் நான் பிரதிஷ்டை செஞ்சேன். அப்போ ஒரு பிரதர் வெளிப்படையா சொன்னாரு, பாஸ்டர் விசுவாசத்தை போதித்தார். 40 வாரங்கள் அந்த விசுவாச போதனையை கேட்டு கர்த்தர் எங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பினார். இந்த இடத்தை நாங்கள் வாங்கினோம், இந்த அபார்ட்மெண்ட் வாங்கினோம். ரொம்ப
அவங்களுடைய சூழ்நிலையை பற்றியும் ஒரு சாதாரண வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க. அப்புறம் டீச்சர்ஸ் காலனியில் ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போய் குடியேறினாங்க. நான் போய் பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்பார்ட்மெண்ட், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக நான் அதை டெடிகேட் பண்ணேன். அப்போ தான் அவர் சாட்சியாக சொன்னார், எங்கள் பாஸ்டர் 40 வாரங்கள் விசுவாசத்தை எங்களுக்கு போதித்தார், அதன் விளைவாக இந்த வீட்டை நாங்கள் வாங்கினோம். அல்லேலூயா. ஆகவே நான் பிரசங்கிப்பது ஒருவேளை எனக்கு நடக்கவில்லை என்று நான் கவலைப்படுகிறதில்லை. நான் பிரசங்கிப்பதன் மூலமா யாருக்கோ நடக்கிறதா, யாருக்காவது நடக்கிறதா, விசுவாசிகளில் எந்த குடும்பத்தில் ஆகிலும் அது ஒரு விசுவாச விதையை போட்டு விட்டதா, அது ஒரு வளர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறதா, அது ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்ததா, அதுதான் எனக்கு சந்தோஷம். ஆகவே நான் தொடர்ந்து பிரசங்கிக்கிற காரியங்கள்ல நான் சந்தோஷப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு விதையாக மாறிவிடுகிறது, அது ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதனால தான் தேவனே எழுந்தருளும் என்று தொடர்ந்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 7-8 வாரங்களாக பிரசங்கிக்கிறேன், இன்னும் பிரசங்கிக்க போகிறேன். அதன் நோக்கம் என்னவென்றால், அது ஒரு விதையாய் கர்த்தர் சபையில் போட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அதனுடைய வல்லமையான காரியங்கள் தெரியாவிட்டாலும் கூட ஒரு நாள் அதனுடைய வல்லமையான காரியங்களை சபை காணும் போது சபை சந்தோஷப்படும், சபையிலே கர்த்தர் மகிமைப்படுவார். ஆகவே ஜாஷுவாவாக கர்த்தர் நம்ம எல்லாம் எழுப்பட்டோம். அல்லேலூயா. தினம் தினம் நம்ம சண்டை போடுறதுக்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு நம்புவோம். தினம் தினம் நம்ம என்ன பண்ண போறோம்? சண்டை, டெய்லி யுத்தம் தான். ஆமே. கானான்ல இருக்கிறவங்களுக்கு, கானான்ல இருக்கிற அந்த பெரிய பெரிய ராஜாக்கள், யாபீன் இல்ல பெரிய ஆளு, அவன் பயங்கரமான ஆள் இல்ல, அந்த கானான்ல இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக், இப்படி பயங்கரமான ஆட்கள், இந்த நெடிய ஆட்கள் எல்லாம் இஸ்ரவேல் கைகளில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாருன்னா, நம்மளை சுற்றி நம்மளை எதிர்க்கிற மக்கள் கூட்டத்தை தேவன் ஒப்பு கொடுப்பாரா? நிச்சயம் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் டீல் பண்ணுவார். ஆண்டவர் அவர் கையை நீட்டிட்டார்னா அதுக்கு பிறகுதான் மக்களுக்கு புரியும், ஐயோ இவர் ரொம்ப பயங்கரமானவர், இவர்கிட்ட போய் நம்ம விளையாடி இருக்க கூடாது, நம்ம ரொம்ப விளையாட்டோம். வந்தார் ஒரு டேவிட் ராமையான்னு ஒரு பாஸ்டர் வந்து மேலே ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், திஸ் மேன் பிளேஸ் வித் காட். இந்த மனிதன் தேவனோடு விளையாடி கொண்டிருக்கிறான், இது எவ்வளவு ஆபத்து என்பதை அந்த மனிதன் அறியாதிருக்கிறான் என்று அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு போய்விட்டார். திஸ் மேன் பிளேஸ் வித் காட். தேவனோடு விளையாடுவது ரொம்ப ஆபத்து என்பதை இந்த மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. அது எந்த மனிதனோ அவருக்கு அந்த மனிதனையே தெரியாது. அவர் சொன்னார், திஸ் மேன் பிளேஸ் வித் காட். பாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஜெபித்து விட்டு அவர் சென்றார். அவர் 70 வயது உள்ள ஒரு மூத்த போதகர், நீண்ட அனுபவம் உள்ள போதகர், வல்லமையான பிரசங்கியார். நீங்கள் அவருடைய செய்தியை இந்த ஆலயத்திலே கேட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும், அவர் தேவனுடைய மனுஷன். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யார் கடவுளோடு விளையாடினாலும் பரவாயில்ல, நாம் ஆவிக்குரிய யுத்தத்தில் நின்று போராடுவோம். நிச்சயம் கானான் நமக்கு சொந்தம். நீங்கள் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த ஆலயத்தில் விசுவாசியானால் உங்களுக்கான சுதந்திரம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆலயம் பெரிதாவது மட்டுமல்ல ஒரு ஆசீர்வாதம், ஆலயத்தில் இருக்கிற குடும்பங்களும் வளருவார்கள், ஆலயத்தில் இருக்கிற குடும்பங்களும் பெருகுவார்கள், அவர்களுடைய சுதந்திரங்கள் பெரிதாகும், அவர்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாகும், அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும், அவர்களுக்கு ஒரு தாகம் உண்டாகும். நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் வல்லமையாக எழும்ப வேண்டும், என் பிள்ளைகள் வல்லமையாக எழும்ப வேண்டும், எங்கள் குடும்பத்திற்கு இது நடக்க வேண்டும், எங்கள் வீட்டில் அது நடக்க வேண்டும், எங்களுக்கு ஆண்டவர் எங்கள் குடும்ப கல்யாணத்தை இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், எங்கள் ஃபேமிலிக்காக ஆண்டவர் இப்படி ஒரு சுதந்திரத்தை தர வேண்டும், எங்களுக்கு ஒரு நிலத்தை தர வேண்டும் என்று பேசிக்கான காரியங்களுக்காக பாடுபடுங்கள், உழையுங்கள், ஜெபியுங்கள், போராடுங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். யோசுவா சண்டை போட்டாருங்க, பயங்கர சண்டைங்க. அவ்வளவு சோல்ஜர்ஸ் தான் கையில் வச்சிருந்தார் மனுஷன். அவ்வளவு பேர் அவர் சொல்றதை கேட்பாங்க. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவர் எதை தான் சிந்திச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சண்டை போடணும், சண்டை போடணும், சண்டை போடணும். எவ்வளோ ரத்தம் சிந்திருப்பாங்க, எவ்வளவு போராடி இருப்பாங்க. யோசுவாவினுடைய ஆவி நமக்கு தேவை. நாம் போராட வேண்டும், விடக்கூடாது. தொடர்ந்து யுத்த களத்தில் நிற்க வேண்டும், தொடர்ந்து முழங்கால் நிற்க வேண்டும், தொடர்ந்து கூகுள் மீட் பிரேயரில் நிற்க வேண்டும், தொடர்ந்து பல அதிகால ஜெபத்தில் பிரதர்ஸ் இங்கே ஜெபிக்கிறாங்க, 300 நாளாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சகோதரர்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படி தொடர்ந்து விடாமல் யுத்த களத்தில் நிற்போம். கர்த்தர் தடைகளை உடைப்பார், பிசாசின் கிரியைகளை அழிப்பார், எதிர்ப்புகளை கர்த்தர் மாற்றுவார்.
எதிர்க்கிறவள் எல்லாரும் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதிசயங்களை கர்த்தர் செய்வார். வல்லமையான காரியங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தம்முடையவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை, ஆயிலும் தேவன் அவைகளை தமது ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆவியானவர் ரொம்ப வல்லவர் இல்ல? நிச்சயமா நடக்குமா? நீங்க யோசுவாவின் சந்ததி தானா? நீங்க அபிஷேகம் பெற்ற ஜனங்க தானே? ஆண்டவருடைய அபிஷேகத்தில் எழுந்து நீங்க கானானை சுதந்திரிக்க போறீங்க. நீங்களும் நானும் சுதந்திரிக்க போகிற ஆசீர்வாதங்கள் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள். அவர்கள் எப்படி சுதந்திரிச்சாங்க? பைபிள் சொல்லுகிறது, கட்டாத வீட்டில் குடியேறினாங்க, நடாத தோட்டத்தில் கனி புசிச்சாங்க, வெட்டாத கிணத்துல என்ன பண்ணாங்க? தண்ணி குடிச்சாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கட்டாத வீடு அவங்க கட்டல, ஆனா அவங்களுக்கு நல்ல வீடு கிடைச்சிச்சு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு இது போன்ற ஆசீர்வாதங்கள் நிறைவாக உண்டு. கட்டாத வீட்டில் என்ன பண்ணுவாங்க? குடியிருப்பாங்க. நல்ல வீடு கிடைக்கும், கர்த்தர் அவங்களுக்கு கொடுப்பார். அவங்க கஷ்டப்பட்டு கட்டியிருக்க மாட்டாங்க, எவனோ கஷ்டப்பட்டு கட்டி வித்துட்டு போயிடுவான். அவங்க போய் வாங்கிட்டு அதில் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா குடியிருப்பாங்க. நல்ல வீடு, அவன் சூழ்நிலை விற்கிற மாதிரி வந்திருக்கான், அது கடைசியில் நம்ம கைக்கு என்ன பண்ணி வைக்கான்? வந்து சேரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நான் ஒரு இன்னோவா கார் வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியல. அது எப்படி கிடைச்சது அப்படின்னா, ரொம்ப அதிசயமா கிடைச்சிச்சு. அந்த ஓனரு இது ராசி இல்லாத கார்னு வச்சுட்டார் அந்த ஆள். அது வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. நான் வாங்கும்போது வெறும் 30,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்தது. எவ்வளோக்கு வாங்கினா? வெறும் 9 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னைக்கு ஒரு இன்னோவா கார் வாங்கணும்னா உங்களுக்கு தெரியும், அது 30-35 லட்சம் ரூபாய் விலை போய்கிட்டு இருக்கு. எனக்கு இதுக்கு மேலே கார்லாம் வேணாண்டவர். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் எனக்கு கொடுத்ததே ஜாஸ்தி. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், 9 லட்சம் ரூபாய்க்கு அவன் ராசி இல்லைன்னு எப்படியாவது நீ எடுத்துட்டு போப்பா. நான் 8,90,000 ரூபாய் கடைசியாக கேட்டு வந்துட்டேன். வேண்டான்னு வந்துட்டேன். எங்கள் கும்மிடி பூண்டியிலேருந்து திரும்பி வந்துட்டேன் வேண்டான்னு. நான் வீட்டுக்கு வந்த பிறகு என் கூட வந்த பிரதர்ஸ் அவங்க தான் கார்லாம் பார்த்து வாங்குவாங்க. அவங்களுக்கு தான் பார்த்து வாங்க தெரியும். பாஸ்டர் ஐயா, 10,000 ரூபாய்க்காக ரொம்ப யோசிக்கிறீங்களே, நீங்கள் போயிட்டு போது கொடுத்து வாங்கிக்கிங்க, நல்லா இருக்குது வண்டி அப்படின்னாரு. அப்படியா பிரதர் சொல்கிறீங்க, வாங்க நாளைக்கு போவோம் அப்படின்ட்டு நேராக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி சகோதரர்கள் சொன்னாங்களா, உடனே கேட்டுட்டு நான் போயிட்டு அடுத்த நாளே அட்வான்ஸ் கொடுத்து அந்த கார் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஊழியக்காரங்களை அந்த கார் சுமந்துருக்கு. எத்தனையோ ஊழியக்காரங்க குடும்பங்க அதுக்கு தான் அதை வச்சிருக்கோமே. நாங்கள் ஊழியக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க குடும்பமாக ட்ராவல் பண்ணுறது கொள்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு எனக்கு அவ்வளோ பெரிய வண்டி வேண்டாம்ல, ஓட்டுறதுக்கு முடியாது, தம்பி ஓட்டுவார் வைப்பார். எனக்கு ஒரு சின்ன காராக இருந்தால் நல்லா இருக்காண்டவரே நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பாருங்க, திடீர்னு எனக்கு இந்த ஹோண்டா சிட்டி கார் கிடச்சிச்சு. அது 16 லட்சம் ரூபாய் அதனுடைய விலை. ஒரு அம்மா அதை வாங்கியிருக்கு. அந்த அம்மா வாங்கின உடனே அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருக்கு அந்த அம்மாவுக்கு. அந்த காரை அப்படியே வீட்டில் வச்சுட்டு 5000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வீட்டில் விட்டுட்டு போயிடுச்சு அந்த அம்மா. அந்த காரை எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்பவே முடியல. 2020 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நான் எல்லா இடங்களுக்கும் பிரயாணத்துக்கு என்னுடைய பர்சனலாக நான் நல்லா எனக்கு ஈஸியாக இருக்கேன்ல கொஞ்சம். நானும் ரொம்ப பெரிய வாகனம் ஓட்டுறது எனக்கு கஷ்டம் தானே. ஈஸியாக இருக்குன்றதுக்கு அந்த சின்ன வாகனத்தை நான் நிறைய இடங்களுக்கு பயன்படுத்துவேன். வெறும் 5000 கிலோமீட்டரு ஒன்றா அது ஒன்றுமே கணக்குலேயே கிடையாது. 5000 கிலோமீட்டர் எல்லாம் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பாருங்க. நீ கட்டாத வீட்டில் என்ன பண்ணுவ? குடியிருப்ப. நட்டாத தோட்டத்தில் கனி சாப்பிடுவேன். நீ மொத்தமாக காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக காசு கொடுத்து வாங்கி நல்ல கார் ஓட்டுவேன்னு அர்த்தம். அதுவும் ஒரு பிளஸிங் தானே. எனக்கு கார்லலாம் ரொம்ப காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. லேண்டில் வாங்கலாம், அது நமக்கு ரொம்ப லாபம். கார் டிப்ரிசியேஷன் தானே எப்பவுமே, அப்ரிசியேஷனே கிடையாது காரில். நிறைய பேர் தெரியாமல் போய் நான் 40 லட்சத்துக்கு கார் வாங்க, அது டிப்ரிசியேஷன் தான், அதுக்கு அப்ரிசியேஷனே கிடையாது. நீங்கள் அதே 40 லட்சத்தை கொண்டு போய் ஒரு நிலம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்ரிசியேஷன். நீங்கள் ஏன் பாஸ்டர் பழைய கார் வாங்குறீங்கன்னு நிறைய பேர் என்ன கேட்பாங்க. அது டிப்ரிசியேஷன் தான்ப்பா எப்போவுமே, அப்ரிசியேஷனே கிடையாது அதுக்கு. அதனால் எனக்கு பழைய காரே போதும்பா அப்படின்பேன் நான். ஒரு 2 வீலர் வச்சுருக்கேங்க, வெறும் 16,000 ரூபாய்க்கு வாங்கின ஆக்டிவா வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். வெறும் 16,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நான். ஆனால் அதனுடைய இன்னைக்கு விலை 1,20,000 ரூபாய். நான் அப்படியெல்லாம் ஆசைப்படுறதே கிடையாது. போதாண்டவரை பழசே போதும் எனக்கு. ஆமேன். கட்டாத வீடுனா அது பழைய வீடா புது வீடா? பழைய வீடு தானே.
நீங்கள் வெட்டாத கிணறுனா அது பழைய கிணறா புது கிணறா? பழைய கிணறு தானே. அப்போ ஏன் பழைய வீடு வாங்கக்கூடாது நம்ம? சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கம்மியாக கிடச்சிதா வாங்கி போட வேண்டியது தான். உங்களுக்கு இருக்குதா? இன்னொன்று கூட கம்மியாக கிடைக்குதா? வாங்க பிரதர், சும்மா வாங்கி போட்டு வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரா? நல்லா சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரங்களை தரப்போகிறார். என்ன அப்படி தான் ஆண்டவர் 10 வருஷத்துக்கு முன்னால், அந்த 5-9 வருஷத்துக்கு முன்னால் அந்த இனோவா கார் வாங்க வழி நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் நடத்திக்கிட்டு போவார். இது வரைக்கும் 15 வருஷம் ஆகுதுங்க, ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் கடவுள் கிருபையில் நல்லா அந்த கார் ஓடிக்கிட்டு கிடக்குது. ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்கிறேன் நான் எப்போவுமே. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நான் நினைக்கிறேன் இந்த ஜெபத்திற்கு பிறகு நீங்கள் எதையோ சுதந்திரிக்க போகிறீங்கன்னு எனக்கு மனசில் தோணுது. பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்துறாரு. நீங்கள் எதையோ போய் சுதந்திரிக்க போகிறீங்க, போய் சுதந்திரிச்சுக்குங்க. கர்த்தர் உங்கள் சுதந்திரங்களை உங்களுக்காக வச்சிருக்கார். சண்டை போட்டு சுதந்திரிங்க, விடாதீங்க, சண்டை போடுங்க. டெய்லி காலையில் ஜெபத்தில் போராடுங்க, விசுவாசத்தோட போராடுங்க, சுதந்திரிச்சுக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே, நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே, நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். சொல்லுங்க பார்க்கலாம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. எல்லா சத்தத்தை உயர்த்தி கைத்தட்டி, ஓ தேசத்தை சுதந்தரிப்போமே. கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே, நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே, நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். பிதாவே, இயேசு நாமத்தில், இயேசுவின் மூலமா இந்த 5 நாட்கள் ஜெபத்தின் முடிவில் நாங்கள் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம். நாங்கள் எதையோ சுதந்திரிக்க போகிறோம், எதையோ பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் எங்களுக்கான சுதந்திரங்களை கொடுக்க போறீங்க. நிச்சயம் தடைகளை உடைக்க போறீங்க. எங்கள் யுத்தம் ஜெயமாக முடிய போது. யோசுவாவின் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர். எங்கள் எதிரிகள் எல்லாம் தோற்க போகிறார்கள். எங்கள் எதிரிகளை தோற்கடிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்திலே வெற்றி அடைய போகிறோம், ஜெயம் எடுக்க போகிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வெற்றியை சுதந்திரிக்கிறோம், ஜெயத்தை சுதந்திரிக்கிறோம். வெற்றி உண்டாக போகிறது, ஜெயம் உண்டாக போகிறது, மகிமை உண்டாக போகிறது. ஆண்டவர் எங்களோடு கூட இருக்க போகிறார். ஆண்டவர் எங்களை வழிநடத்த போகிறார். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ரபாலா கராலா தீரபலாக்கா ஷிகரபௌரியாலந்தரா கரா திரபலா கராந்தரா. ஆண்டவருடைய வல்லமைக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். எங்களை தாழ்த்துற ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க தந்த எல்லா சுதந்திரங்களுக்காக நன்றி. இன்னும் கொடுக்க போற சுதந்திரங்களுக்காக ஸ்தோத்திரம். சபைக்கு நீங்க ஒரு விடுதலையை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை நீங்க எடுத்து போட்டு ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். சபையை நீங்க கட்டி எழுப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதிர்த்து நிற்கிற வல்லமைகள் எல்லாம் யோசுவாவின் அபிஷேகத்திற்கு முன்பாக விழப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை கூட சுதந்திரிக்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியவளை எல்லாம் கொடுத்து உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம்
நம்ம அனைவரோட எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க. ஆமென். காட் பிளஸ்.